போற போக பார்த்தா ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவினுடைய என்பிபி அரசாங்கம் அவங்கள எதிர்க்கிறவங்களோட மனசையும் வென்றுவாங்க போல இருக்கு. என்னாச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. சவுதி அரேபியா ஜித்தாவுக்கான இலங்கை கவுன்சிலர் ஜெனரல் போஸ்ட்டுக்கு முஸ்லிம் இல்லாத ஒருத்தரை நியமிக்கணும்னு ஆல்ரெடி கவர்மெண்டால டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த விஷயத்துல நிறைய தரப்புல விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் முன்வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நாங்க எடுத்த முடிவெல்லாம் மாத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காம இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதி லஃபர் தாகிர இந்த பதவிக்கு என்பிபி அரசாங்கம் நியமிச்சிருக்கிறது பல தரப்பையும் திருப்திப்படுத்தியிருக்கு. முஸ்லிம்களோட கோபத்தையும் உணர்வையும் மதிச்சு ஆல்ரெடி இருந்த நியமனத்தை வாபஸ் வாங்கினதுக்கு என்பிபி அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றிகள். கவுன்சிலர் ஜெனரலா வந்திருக்கக்கூடிய லஃபர் தாகிருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாட்டில் உள்ள மக்களோட விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தாம வெளிநாட்டில் இருக்கிற தங்களோட மக்களோட விஷயங்களையும் அண்மை காலமா என்பிபி அரசாங்கம் கவனம் செலுத்தி வாரதை பார்க்குறப்போ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் சார்பாக என்பிபி அரசாங்கத்துக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் அவங்களுடைய பணிகள் இப்படி தொடரும் அப்படி என்று சொன்னால் இலங்கையில இருந்து வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருடைய கண்ணீரை துடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.